நம்ம விஜய் சாரோட கட்சிக்காக நம்ம தாவேகாக்கு போகணும்னு நினச்சேன். அது புது கட்சியாக இருக்குமே, ஒரு நல்ல மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நம்மளை அங்கீகரிக்கல, மீன்ஸ்னா அழைக்கல. அதனால் அதில் நான் போயிட்டு அவங்கள்ட்ட நான் மக்களுக்கு பணி செய்கிறேன்னு இவங்க காலை பிடிச்சலாம் கெஞ்சுன்னு நமக்கு அவசியமே கிடையாது. நான் ஓட்டு போட்டால் தான், இந்த மக்கள் ஓட்டு போட்டால் தான் இவங்க மக்களுக்காக பணி செய்ய தான் இவங்க வராங்க. இவங்கக்கிட்ட போய் நீங்கள் தான் பெரிய தலைவர், நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற போகக்கூடிய கிருஷ்ண பகவானாக வந்திருக்கிறீங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் அவங்க கூப்பிட்டா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதே சமயம் எலெக்ஷன் டைம் உங்களை மாதிரி தகுதி உள்ள திறமை உள்ள அலுவலர்களையும் அல்லது கட்சி சார்ந்தவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் காங்கிரஸ்ல இருந்தனால, அந்த மாதிரி ஒரு கட்சிக்காரங்கிற அடிப்படையாவது உங்களை பயன்படுத்திக்கலாமே, அதையும் தாண்டி ஏன் பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஜோசப் விஜய்ங்கிறவர் நிச்சயமாக அவர் பிஜேபி ஆட்சியை எதிர்த்து பேசும்போது நிச்சயமாக இவர் காங்கிரஸோடு தான் அலையன்ஸ் வைக்க போகிறார் நான் நம்பினேன். ஏன்னா நான் பார்ஷியலி காங்கிரஸில் நான் இல்லை அப்படிங்கிறதுனால விஜய் கூட போகிறதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அவர் காங்கிரஸோட ராகுல் தலைவரோடு தான் அவர் அலையன்ஸ் வைப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இப்போ எப்படின்னு தெரில. ஆனாலும் இப்பயுமே காங்கிரஸில் ஒரு அதை இப்போ ஏன்னா ஒருத்தவங்க டிஎம்கேவோட அலையன்ஸ் வைக்கக்கூடாதுங்கிறாங்க, ஒருத்தவங்க அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தலைமை எடுக்கக்கூடிய முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம செல்வ பெருந்தகை தலைவர் சொல்கிறாரு. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா வெளியிலிருந்து பார்க்குறப்ப எப்படி விஜய் எடை போடுறீங்க? இப்போ கட்சியில் இருந்தீங்க வந்தீங்க தாண்டி இப்போ லாவண்யா கேஸாக இருக்கலாம், வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட விவகாரமாக இருக்கலாம், திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், இது எதுலையுமே கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாருல. அப்போ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது விஜய்ங்கிறவர் இந்த அரசியலுக்கு அவர் எத்தனை வருஷம், இப்போ ஒரு 3 வருஷம் இருக்குமா? ஆமாம், 2வது ஆண்டு விழா கொண்டாடி. ஒரு 3 வயசு குழந்தை தானே அவரு, ஒரு 3 வயசு குழந்தை தான். 2 வயசு கரெக்டாக. ஆமாம், அவருக்கு ஒரு 2 வயசு குழந்தைய போய் நம்ம போயிட்டு நீ மொத்த அரசியலையும் பற்றி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இப்போ எத்தனை வருஷம், ஒரு 70 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி போயிட்டு அவங்கள போய் ஒரு 70 வயசுக்காரங்களுக்கும் ஒரு 3 வயசுக்காரங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? இப்போ தானே அவங்க குழந்தை.